ஹாய் காய்ஸ், வணக்கம். மழை ஜோராக பெய்யும் போது இந்த மாதிரி ஒரு மீ கோரிங் செஞ்சு சாப்பிட்டீங்களா? சும்மா அட்டகாசமாக இருக்கும். இன்றைக்கி மீ கோரிங் பாஸா தான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்பவே எளிமையான முறையில் நல்லா சுவையாக சுட சுட மழை தூரும் பொழுது இந்த மீ கோரிங் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு தேவை 2 பேக்கெட் மீ எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு மட்டும் நல்லா சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணி நல்லா காரிங்க பொரிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் காஞ்ச ஊடா, கொஞ்சோண்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சில்லி பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, சில்லி பேஸ்ட் இல்லாட்டி பாபாஸ் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இப்போ ஊடா கொஞ்சம் சேர்க்க போகிறேன். ஊடா இல்லைன்னா நீங்கள் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். ஊடா போட்டால் தாங்க அந்த மீ கோரிங்க்கு செம்ம ருசி. ஓகே, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3 முட்டை நல்லா அடிச்சுட்டு இந்த ஊடா வெந்து வந்தோன்னே அதில் நீங்கள் போட்டுற வேண்டியதான். முட்டை ஓரளவுக்கு வெந்து மேலே தெரிகிற மாதிரி வந்ததுக்கப்புறம் மீ கோரிங்க கழுவி வச்சதை இதில் போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் தக்காளி பழம் சாவி, அதுக்கப்புறம் பொரிச்ச தவு இதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. அதோடு சேர்த்து நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். கிச்சன் மானீஸ், ஆயிஸ்டர் சாஸ், அதுக்கப்புறம் சால்ட்டியாக இருக்கும்ல அந்த சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சோண்டு சுக்கா, அதுக்கப்புறம் சோயா சாஸ் திக்காக இருக்கும் பாருங்கள், நல்லா பிக்காட்டாக இருக்கும் இல்லையா, அதுவும் ஆட் பண்ணிக்கணும். போட்டு நல்லா கிண்டி எடுத்தீங்களா உங்களுக்கு சுவையான ஒரு மீ கோரிங் பாஸா ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி, அதுவும் மழை டைமில் ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி.